ஹாய் மக்களே, இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணதுனால சமைக்கலை. ஸோ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி டைம் வேணால் பாருங்கள். இப்போ தான் சாப்பிட போகிறோம் எல்லோரும். இது ஒரு கடையில், இது என்ன கடை? இதுதான் நாஞ்சில் பிரியாணி. நான் கன்னியாகுமரியில் செட்டிக்குளத்தில் நாஞ்சில் பிரியாணிங்கிற இதுலேயும், இது டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. இது 170. இது பை ஒன் கெட் ஒன். இது 200 மட்டும்தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா இது என்னமோ ஒரு பாக்ஸில் வரும். இது லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணப்போ இது மாதிரி கொடுக்கவே இல்லை. சிக்கன் சுக்கான்னு நினைக்கிறேன், கொடுக்கவே இல்லை. திஸ் டைம் வந்திருக்குது. இது உள்ள சிக்கன் இருக்கா இல்லை ஓச்சு கட்டிட்டாங்களா அப்படின்னு தெரியலை. இதில் எப்படி இருந்துச்சுன்னா, லாஸ்ட் டைம் ரைஸ் கம்மி, பட் பீஸ் பெருசாக இருந்துச்சு. இப்போ எப்படின்னு பார்ப்போம். ஓகே, போதும். ஓகே, பீஸ் பெருசாக தான் இருக்குது. இது உள்ள இப்போ பிரிக்க முடியாது, அப்புறமா பிரிச்சுட்டு சொல்கிறேன். டைம் பாஸ் பிரியாணி சூப்பராக இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இந்த சிக்கன் சுக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் சிக்கன் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னேன்ல, இதுலேயும் சிக்கன் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே பை ஒன் கெட் ஒன்லையும் சிக்கனும் இருக்குது, எக்கும் வச்சுருக்காங்க. ரைத்தா, கிரேவி இதெல்லாம் இருக்குது. ஆனால் எக்ஸ்பெஷலி டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட் பிரியாணியும் இந்த நாஞ்சில் பிரியாணி கடை, அந்த கடையில் உள்ள இந்த சிக்கனும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒர்த்து.